ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. உடல் எடை அதிகரிக்க பல காரணம் இருக்குது. தாய் தந்தை மரபு வழி, தைராய்டு சுரப்பியோட குறைபாடு, தவறான உணவு பழக்க வழக்கம், இந்த மாதிரி பல காரணம் இருக்குது. காரணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம உடல் எடையை இயற்கையான முறையில் குறைக்கலாம். உடல் எடையை ஏன் குறைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மெயினாக அசதியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இதனால் இதய நோய், சர்க்கரை வியாதி இப்படி ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வரும். மூட்டு வலி வரும். இந்த பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா நம்மளாட்டி சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உடல் எடையை நம்மளாட்டி எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சோன்னா கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். அதுதான் மெயின் ரீசன். இதுக்காக நாம் கெமிக்கலாக இல்லை கடையில் இல்லை மாத்திரை இதை மாதிரி எதுவும் வாங்கி பயன்படுத்தினோன்னா அது இன்னும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்கும் போது அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதுதான் உண்மை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நானுமே டெலிவரி எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 கிலோ இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ எடையா இருக்குது, நம்ம இவ்வளோ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குறைச்சிட்டேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதை நான் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இது கூட அரை முடி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் நமக்கு பல விதத்தில் நன்மையை தருது. இதில் இருக்க விட்டமின் சிங்கிற உயிர் சத்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இரத்தத்தை சுத்திகரிக்குது. அதே மாதிரி நம்ம உடலில் தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை நீக்குது. இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கங்க. தேனும் அதே மாதிரி தான் இரத்தத்தை சுத்திகரிக்குது. அதனால் நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த தேன், எலுமிச்சம்பழம், சூடான தண்ணி இது 3ம் நம்ம வயிற்றையும் சுத்தம் செய்து உடலில் தேங்கி இருக்கிற தேவையற்ற நச்சுக்கழிவுகளை வெளியேற்றுது. அதனால் கொழுப்பை குறைக்குது. கொழுப்பை கரைக்கிறதுனால உடல் எடை சீக்கிரமே குறைய ஆரம்பிக்குது. இதை நீங்கள் தினமும் நைட்டு, அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுங்க 1 டம்ளர். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் குடிங்க. குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு காஃபி டீ எதுவுமே குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தாராளமாக காஃபி டீ குடிக்கலாம், எல்லாமே சாப்பிட்லாம். அது வரைக்கும் ஆனால் எதுவுமே செய்ய வேணாம். டெய்லி இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக சீக்கிரமே உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 75 கிலோ இருந்தேன் சின்னவன் பிறந்த 1 வருஷம் வரைக்கும் நான் அதை கண்டுக்கல, பெருசாக நினைக்கல. ஆனால் எல்லாரும் குண்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வச்சுருந்த அந்த ஒரே நம்பிக்கை, இது மாதிரி நீ குண்டாக மாட்டேன்னு சொன்னதுனால இவங்க நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அதனால் டெய்லி நைட்டு நான் சுடுதண்ணி, வெறும் வெந்நீர் மட்டும்தான் டெய்லி நைட்டு. இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. நானும் என் கணவரும் தான் குடிப்போம். டெய்லி நாங்கள் இதை செஞ்சுட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக 60 கிலோவில் இருக்கேன். கரெக்டாக அவனுக்கு 1.5 வயசுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எடை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 60 கிலோவில் கரெக்டாக இருக்கேன். தம்பிக்கு 2 வயசு ஆகிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 60 கிலோவுக்கு வந்துட்டேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் உடல் எடையை ஏற்றுறதே கிடையாது. அதே 60 கிலோவில் தான் இருக்கேன். இதுக்காக நான் மெயினாக எடுத்துக்கிட்டது என்னென்னா உணவு கட்டுப்பாடு. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, இதுதான் அளவு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா என்னாட்டி கொஞ்சம் கூட சாப்பிடவும் முடியாது. எவ்வளவோ அம்மா அப்பாலாம் கெஞ்சி பார்ப்பாங்க, என்னால் முடியாது, அதுக்கு மேலே உள்ளே போகாது. அந்த அளவுக்கு நான் என்னை நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் மெயின். நீங்களும் மனசு வச்சிங்கன்னா நிச்சயமாக முடியும். இப்போ நான் எந்த ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி எல்லாருமே கேட்பாங்க, என்ன ரீசன், எப்படி அப்படியே இருக்கீங்க, எங்களுக்கும் காரணம் சொல்லுங்கள், நாங்களும் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு. நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். யாருமே டீ காப்பியில்
ஜீனி போட்டு சாப்பிடாதீங்க, முடிஞ்சளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிங்க அப்படின்னு. அதே மாதிரி என் பசங்களுக்கும் நான் பாலில் ஜீனி இதெல்லாம் போட்டு கொடுக்கறது கிடையாது. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு இப்படி போட்டு தான் கொடுக்குறேன். முடிஞ்சளவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எளிமையான முறையை பின்பற்றிட்டு வந்தோன்னாலே போதும். அதே மாதிரி கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது அப்போதைக்கு மதியான டைமில் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சூடான தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வேலை ஏதாவது செய்யுங்க. உடல் எடை அப்படிங்கிறது ஒரே நாளில் வர்றது கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்குது. அதே மாதிரி மருந்தும் ஒரே நாளில் நோயை குணப்படுத்தக்கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்தணும். அப்போ தான் நல்லது. காத்திருந்தால் காலத்துக்கும் நோய் வராது. அதனால் ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்திக்கங்க. தினமும் வெந்நீர் குடிக்கிறதா பழக்கப்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உங்களையே கேட்பாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஒல்லியாயிட்டீங்கன்னு. காலை மாலையில் ஒரு 5 தடவை இந்த மாதிரி தோப்புக்கரணம் போட்டிங்கன்னாலே போதும், 1 மாதத்துலேயே உங்கள் உடல் எடை குறையும். இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால கண்டிப்பாக எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. இதனால் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. உங்கள் உடல் எடையை ஒரே சீராக வச்சுக்கலாம். உடல் எடையை ஈஸியாக படிப்படியாக குறைக்கலாம். வாழ்க்கையே நமக்கு நிறைய அனுபவ பாடத்தை கற்றுத்தருது. உணவால் முடியாதது எதுவுமே கிடையாது. உணவால் முடியாதது மருந்தால் கண்டிப்பாக முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோன்னாலே போதும், ஆரோக்கியமாக வாழலாம். கட்டுப்பாடுங்க உடனே யாரும் எதுவும் சாப்பிடாமலாம் இருக்க சொல்லலை, எல்லாமே சாப்பிடலாம், தாராளமாக அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட வேலையை நாமளே செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாடிப்படியாவது ஒரு 2 தடவை ஏறலாம், இல்லைன்னா வீட்டை குனிஞ்சு கூட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக உடல் எடை ஒரே அளவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.